அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல் லஸீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லஸீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நட்பு உதாரணம். அல்லாஹ் தஆலா இந்த பொன்னான நேரத்தை எனக்கு ஒதுக்குனதுக்கு அல்லாஹ் தஆலாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தீயவர்களுடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பது சிறந்தது. இல்லை, தனிமையில் இருப்பதை விட நல்லவர்களுடன் இருப்பதே சிறந்தது. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்பயுமே இருக்கிறது வந்து நல்ல நட்பை கூட தான் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறாங்க. நம்ம மட்டும் கரெக்டாக இருந்தப்போ தான் நம்மளை சுற்றி இருக்க நம்ம நட்பும் வந்து கரெக்டான நட்பாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம நட்பால் வந்து வழி கெட்டவர்களும் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அதே நட்பால் வந்து நேர்வழி பெற்றவர்களையும் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அது இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்ல நட்புக்கான அடையாளம் அவனை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வரும், அவனுடன் பேசினால் ஈமான் அதிகரிக்கும், அவனுடன் உட்கார்ந்தால் அறிவு வளரும், அவனுடைய செயல்கள் மறுமை நாளை நம்மளுக்கு நினைவுபடுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையே சில நேரங்களில் சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பது முக்கியம். அவங்களோட அறிவுரை தான் நம்ம வந்து சரியான பாதையில் சில டைமில் கொண்டு போகிறதா இருக்கும். அதனால் நல்ல நட்புன்றது மிகப்பெரிய ஒன்று. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்ல நட்பு தீய நட்புக்கான உதாரணம் கம்சலில் சாஹிபி மிஸ்கி வக்கீனில் ஹத்தாத். அதில் வந்து மிஸ்கின்னா அப்படின்னா நறுமணத்தை விற்பவர், வக்கீனே ஹத்தாத்னா இரும்பு பட்டறையில் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம நறுமணம் விற்பவங்ககிட்ட போனாக்கா, நம்ம அங்கே போனால் அங்கே வந்து நறுமணம் விற்பவங்ககிட்ட போனால் அங்கே வந்து நல்ல நறுமணமும் அவங்க வந்து வச்சிருக்கிற வாசனை திரை வந்து நல்ல நறுமணம் மிக்கதாக இருக்கும். அது அங்கே மட்டும் வாசனை இல்லாமல் நம்ம அங்கேருந்து கடந்து வந்தாலும் அந்த வாசனை வந்து நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நல்ல நட்புமே. இப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட பழகுறோன்னா அவங்ககிட்ட நற்குணங்கள் நம்மளுக்கு வந்து சேரும். அது இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சில நல்ல விஷயமாவது நம்மளுக்கு வந்து பிரதிபலிப்பாக இருக்கும். அந்த நட்பு வந்து நம்மளுக்கு வந்து நல்லதை தான் சொல்லிக் கொடுக்கும். இப்போ தொழுவ போகலாம் அப்படி வான்னு சொல்லி கூப்பிடும். ஒரு ஹதீஸை பேசினாலும் அந்த ஹதீஸை கற்றுக்கிட்டதுக்காக நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். அதனால் வந்து அவங்க வந்து நல்ல நட்பாக தான் இருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் செஞ்சாலும், இப்போ வந்து ஒரு சில விஷயம் செஞ்சால் கூடமே அதில் வந்து அந்த நட்போட ஈர்ப்பு வந்து இருக்கும். அது இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நார்மலாகவே சொல்லி கொடுத்து தான் இருக்கும். அதுக்கு தான் அதை வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி வந்து வக்கீனல் ஹத்தாத் இரும்பு பட்டறை. இப்போ நம்ம இரும்பு பட்டறை வந்து போனாக்கா அங்கே தீக்கிழங்கா இருக்கும், ஒரு நெருப்பாக இருக்கும். அதே மாதிரி அது உள்ளே போயிட்டு வந்தால் ஒரு தூசியும் துக்குளுமா இருக்கும். அதே மாதிரி தான் தீய நட்பு சொல்கிறாங்க. தீய நட்புன்னு சொல்லிட்டு பார்த்துட்டா அந்த நட்புக்கிட்ட நம்ம இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம், ஆபத்தான விஷயம். அதுக்கிட்ட போனால் நம்ம நல்லது எதுவுமே கற்றுக்க முடியாது. நம்மக்கிட்ட இருந்த நல்லதுமே கெட்டதாக மாறிடும். அதனால வந்து நம்ம தீய நட்புலேருந்து தூரமாக இருக்கிறது தான் சிறந்தது. நம்ம வந்து நல்ல நட்பாக இருந்து நறுமணம் மிகுந்தவங்களா இருக்கணும். தீய நட்புக்கிட்ட போய் நம்ம வந்து நெருப்பில் கொண்டு போய் விழக்கூடாது. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூறுறாங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது யாரை நண்பராக தேர்ந்தெடுக்கீங்கன்னு சொல்லிட்டு கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் நீங்கள் தான் அவங்க, உங்களோட பிரதிபலிப்பு தான் அவங்க, அவங்களோட பிரதிபலிப்பு தான் நீங்கள். அந்த நட்புன்றது வந்து இந்த உலகம் வரைக்கும் வராது. அது நம்மளோட கபரு அதுக்கப்புறம் மறுமை, அதுக்கப்புறம் சொர்க்கம் நரக்கம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் வந்து நம்மளை வந்து அந்த நட்பு வந்து இழுத்து செல்லும். அது இல்லாமல் அல்லாஹோ மட்டும் நினைவு கூறுற நட்பை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க பாருங்க. எப்பயுமே அல்லாஹை பற்றி நினைக்கிறது, அல்லாஹை பற்றி பேசுகிற நட்பாகவே நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் நட்பு செய்கிறதுக்கு சிறந்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன் உம்மா அப்படின்றாங்க. திருப்பியும் கேட்குறாங்க, திருப்பி அதுக்கு பதில் சொல்கிறாங்க, உன்னுடைய உம்மா அப்படின்றாங்க. திருப்பி மூணாவது தடவையும் கேட்கும்போது மூணாவது தடவையும் சொல்கிறாங்க, உன்னுடைய உம்மா அப்படின்றாங்க. அம்மாவை தவிர்த்து அதுக்கடுத்து வேற யாராவது நட்பு செய்கிறதுக்கு இருக்காங்களா அப்படிங்கிறோம், உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன செய்யுதுன்னா, நம்ம வந்து நட்பு வைக்கிறது சிறந்தவங்க யாருன்னு நம்மளுடைய அம்மா அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்பா, அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஆக சிறந்த மற்றவர்கள் எல்லாருமே. அதனால நம்ம தேர்ந்தெடுக்கிற நட்பு நல்ல நட்பாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கணும் நல்ல நட்பாக இருக்கணும். அந்த மாதிரி நட்பை வந்து உங்களுக்கும் எனக்கும் வந்து அல்லாஹ் தஆலா வந்து அமைச்சு கொடுக்கணும். நம்ம ஈமானுடைய போகிற பாதை, நம்ம ஈமான் உள்ளவங்களாகவும் நம்மளோட வந்து
நம்ம இபாதத்து உள்ளவங்களாகவும் இருக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் வந்து அல்லாஹ் தஆலா வந்து இதாயத்து வழங்குவானாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.